Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3301 டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் செவரல் பேட்சஸ். ஹேண்ட்லிங் செவரல் பேட்சஸ் யூனிட் 4ல் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்படின்னா என்ன, நிறைய பேட்சஸ், அதாவது இதுக்கு முன்னாடி கான்டிஜென்சி டேபிள், பர்சன்டேஜ் டேபிள்லாம் போடுறது பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மில் நம்மளுடைய பைவேரியன்ட் அனாலிசிஸ் டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம டேட்டா கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கணும் பீப்புளுக்கு அப்படின்னா பிக்சரில் காட்டுறது ரொம்பவே ஈஸி. ஸோ பிக்சரில் காட்டினா அவங்க ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொண்டு வர்றது தான் என்ன அப்படின்னா நம்ம பாக்ஸ் பிளாட். ஓகேவா, ஹிஸ்டோகிராம் இதெல்லாம் மற்றது யூஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே பைவேரியன்ட் அனாலிசிஸில் பாக்ஸ் பிளாட் போட்டால் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் டயக்ராம். இப்படி தான் நம்ம பாக்ஸ் பிளாட்டோட டயக்ராம் விஷுவலைசேஷன் இருக்கும். ஓகேவா, எப்படின்னா இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்கு Q&A. இதுல மீடியன் நம்ம செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா, நம்ம 50% ஆஃப் டேட்டாவை இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இதுல அட்ஜசன்ட் வேல்யூஸ் ரெண்டு சைடும் இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் வேல்யூனா ஃபைனல் வேல்யூவை தவிர்த்து அடுத்து போகுது அப்படின்னா அதை நம்ம அவுட்லயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ லோயர் அவுட்லயர்ஸும் இருக்கலாம், அப்புறம் அவுட்லயர்ஸும் இருக்கலாம். ஸோ மினிமம் வேல்யூவும் கிடைக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்கலாம். ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் மாதிரி இந்த மாதிரி வர்றது தான் பாக்ஸ் பிளாட் டயக்ராம். ஓகே, மிடில் 50% ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம பாக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். மீடியம் வேல்யூவை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷோன் பண்ணி, அதாவது கரெக்டாக லைன் வச்சு பிரித்து காட்டியிருக்கோம். தென் எண்ட் ஆஃப் த மெயின் பாடியில் விஸ்கர்ஸ் இருக்கு, அதாவது நம்ம அவுட்லயர்ஸுமே ஷோ ஆயிருக்கு. ஸோ இன்னர் ஃபென்சஸ், அவுட்டர் ஃபென்சஸ்மே நமக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி காமிக்கிறோம் பாக்ஸ் பிளாட் ரெப்ரசென்ட் பண்ணி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வரது தான் பாக்ஸ் பிளாட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஈஸ்ட் மிட்லேண்டில் எடுத்திருக்காங்க. ஸோ ஈஸ்ட் மிட்லேண்டில் ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா எப்படி ஒரு பாக்ஸ் பிளாட் வச்சு மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி. இதுல அவுட்லயர்ஸ்னா யாரு, ஹையர் ஆர் லோயர் தென் த மெயின் பாடி. நம்ம கிட்ட ஒரு மெயின் பாடி ஆஃப் த டேட்டா இருக்கு, அவங்க இல்லாம நமக்கு வேண்டிய ஒரு டிஸ்போஷன் நம்ம டேட்டால இருக்கு அப்படின்னா அப்பர்ல இருந்துச்சுன்னா ஹையர். ஓகேவா, லோயர்ல இருந்துச்சு அப்படின்னா கம்மியா இருக்கிறது லோயர். ஓகேவா, இப்படி இருக்கிறது தான் அவுட்லயர். ஸோ அவுட்லயர்ஸ் வச்சுமே நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ நவ் ஹேண்ட்லிங் த செவரல் பேட்சஸில் நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டா எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, பேட்சஸாக இருக்கா, பைவேரியன்ட் வேரியபிள்ஸாக இருக்கா. பேட்சஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு பேட்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ்லனா ஒரு 2 பேட்சாக நான் பிரிச்சிருக்கேன்னா 30-30 ஒரு 2 பேட்ச் பிரிச்சிருக்கேன்னா அதுதான் பேட்ச். ஸோ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் சப்செட் ஆஃப் த டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேட்ச்னு சொல்கிறோம். அந்த பேட்ச் எப்படி எந்த பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னா some characteristic, same type of characteristic. ஓகேவா, ஒரே மாதிரி குணாதிசயங்கள் கொண்ட சில பேரை நம்ம ஒன்னா சேர்த்து பிரிக்கிறது தான் நம்ம பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்சஸ் ஆகும். தென் பைவேரியன்ட் அனாலிசிஸ், 2 வேரியபிள்ஸ், இப்போ என்னென்ன மேல் ஃபீமேல் இந்த மாதிரி கண்டினியூஸ் வேரியபிளோ கேட்டகரி வேரியபிளோ இந்த மாதிரி என்ன மாதிரி வேரியபிள்ஸ் இருக்குன்னா அது மூலியமா பைவேரியன்ட் அனாலிசிஸ் பண்றது. ஸோ இப்படி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவை முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைங் த பேட்ச் வேரியபிள். பேட்ச் வேரியபிள் எந்த பேட்ச் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி வேரியபிள் ஐடென்டிஃபை பண்றது. இப்போ டைம் பீரியட் பேஸ் பண்ணி வருதா, இயர்ஸ் மந்த் டேஸ்லாம் இருந்தா டைம் பீரியட் பேஸ் பண்ணி வருது. கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் குரூப்ஸ், லொகேஷன்ஸ், ரீஜியன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸ் அந்த பேட்ச் வேரியபிள் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்றது தான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ் ஆன் பைவேரியன்ட் ரிலேஷன்ஷிப். எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம வச்சிருக்க அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்து எனக்கு விஷுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேவா, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம்மரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் பை பேட்ச். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது பேட்ச் இருக்கு. ஸோ நான் அதை சம்மரி பண்ணி, அதாவது என்ன வேணுமோ அந்த முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்து தெளிவு பண்ணி கரெக்டாக நான் காட்டணும். அதை காட்டணும் அப்படின்னா மீன், மீடியன், வேரியன்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா பைவேரியன்ட் அனாலிசிஸில் பேட்சஸை சம்மரி பண்ணி காட்டலாம். ஓகேவா, ஸோ ஒரு குறிப்பிட்ட பேட்சஸை எடுத்து நான் அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி காட்டணும்னா மீன், மீடியன், வேரியன்ஸ் யூஸ் பண்ணி காட்டலாம். அடுத்து என்ன அப்படின்னா காரிலேஷன் பை பேட்ச். காரிலேஷன் பை பேட்ச் அப்படின்னா என்ன, காரிலேஷன் மீன்ஸ் நம்ம பியர்சன் கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி. ஸோ பியர்சன் கோஎஃபிஷியன்ட் எது பண்ணுதுன்னா ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஸோ நான் பேட்சை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பேட்சுக்கு இடையில இல்ல ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த வேரியபிள்ஸ்க்கு இடையில எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கு, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரிலேஷன் யூஸ் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க அதாவது என்ன பேட்சஸ்க்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்பை விஷுவலைஸ் பண்ணி காட்டுறது, அதாவது டயக்ராமேட்டிக்ல காட்டுறது. ஃபர்ஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்டிங் த இடிஏ ஓகேவா, என்ன பண்ணணுமோ எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என் பேட்சஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தேன். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை விஷுவலைஸ் பண்ணி காட்ட போறேன். ஸோ டயக்ராமேட்டிக்காக காட்டணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இருக்க பேட்டர்ன்ஸ் என்னன்னா ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி காட்டலாம். ஸோ ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி காட்டணும்னா 2 வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பேட்ச்ல அந்த வேரியபிள்ஸை நான் எப்படி இருக்குன்னு ஸ்கேட்டர் பிளாட் மூலமா காட்டுறது ஓகேவா. ஸோ நான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்கேட்டர் பிளாட்ல காட்ட முடியும் ஓகேவா. இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாட். பாக்ஸ் பிளாட் என்னன்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, நம்ம வந்து ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி காட்டலாம்னு சொல்றோமா, அதுல ஓவர் லேயர்ஸ், அப்பர் ஓவர் லேயர்ஸ், இன்னர் அவுட்டர் ஓவர் லேயர்ஸும் நமக்கு வரலாம். அடுத்து ஃபேஸட் கிரிட், பேர் பிளாட் யூஸ் பண்ணி காட்டலாம் ஓகேவா. பேட்ச்ல ஒவ்வொரு குரூப்ல சிங்கிள் ஃபிகரா இல்லாம அதாவது 2 பைவேரியன்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேர் பிளாட் பண்ணியும் என்னால காட்ட முடியும். தென் லைன் பிளாட் பண்ணி காட்ட முடியும் ஓகேவா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி காட்டலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங். டெஸ்டிங் மீன்ஸ் நான் என்னோட டேட்டாவை எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் எந்த மாதிரி பேட்ச்ல அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், விஷுவலைஸ் பண்ணி காட்டிட்டேன். அடுத்து நான் ஃபைனலா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும்னாலே நம்ம பைவேரியன்ட் அனாலிசிஸ்ல ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். டி டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டி டெஸ்ட் ஒரு அனோவா டெஸ்ட் யூஸ் பண்ணி 2 பேட்சுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி அந்த வேரியபிளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்ல சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் கம்பவுண்டிங் வேரியபிள். ஹேண்ட்லிங் கம்பவுண்டிங் வேரியபிள்னா இப்போ 2 வேரியபிள் இருக்கு, இதுக்கு இடையில மூணாவதா ஒரு வேரியபிள் வந்து நம்ம கொண்டு வரோம் ஓகேவா. a third variable might influence the relationship between 2 variable. ஸோ 2 வேரியபிளுக்கு இடையில மூணாவதா ஒரு வேரியபிள் வந்து அதோட இதை வந்து கெடுக்குது, அதான் கன்ஃபவுண்டிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க நம்ம வந்து மல்டிவேரியன்ட் அனாலிசிஸை யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ 2 வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம்னா பைவேரியன்ட் அனாலிசிஸ். தேர்டா ஒரு வேரியபிள் வந்து இந்த 2 வேரியபிளோட ரிலேஷன்ஷிப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது மல்டிவேரியன்ட் அனாலிசிஸ் ஓகேவா. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டெக்னிக் அப்படின்னா மல்டிபிள் ரெக்ரெஷன், இன்ட்ராக்ஷன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே. ஃபைனலா இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட். நான் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இப்படிதான் என்னோட பேட்சஸை நான் ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரிஞ்சிச்சு. இப்படி பேட்சஸ்னா குரூப் ஆஃப் டேட்டா சம் கேரக்டரிஸ்டிக் பேஸ் பண்ணி நான் பிரிச்சு வச்சிருக்க போறோம். அதை பாக்ஸ் பிளாட்ல தான் மெயினா மென்ஷன் பண்ணுவோம். தென் நான் எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்றேன் பேட்சஸ், அதை எப்படிலாம் வந்து விஷுவலைஸ் பண்ணி காட்டுறேன் எல்லாமே பார்த்துட்டேன். சரி மல்டிவேரியன்ட் அனாலிசிஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தேன். ஃபைனலா என்னோட ரிசல்ட் என்னவோ அதை எடுத்து இப்படிதான் என் பைவேரியன்ட் அனாலிசிஸ் ஒரு பேட்சஸ்க்கு இடையில நடந்திருக்கு அப்படின்னு நான் எடுத்து காட்டுறது, இதை தான் இன்டர்பிரட்டிங் த ரிசல்ட் அப்படின்னு சொல்வோம் ஓகேவா. இவ்வளோதாம்மா கொஸ்டின் ஹேண்ட்லிங் த அதாவது ஹேண்ட்லிங் த பேட்சஸ் இந்த 4th யூனிட்ல இருக்க கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள் ஒன் தான், ஈஸி கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க இப்பதான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், தேவையான இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கு. இது வரையுமாவது அட்லீஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா ஆல்ரெடி நோட்ஸ் வச்சிருப்பீங்க, உங்க ஸ்டாஃப் சொல்லி கொடுத்ததெல்லாம் தெரியும், நீங்க அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா. இது ஹின்ஸா மட்டும் எடுத்துக்கோங்க லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போறதுக்கு ஓகேங்களா. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.